கோவையில் ஆன்லைன் ட்ரேடிங் மூலம் அதிக லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி பல கோடி ரூபாயுடன் வெளிநாடு தப்பிச் சென்ற பெண் மீண்டும் விமானம் மூலம் கொச்சி திரும்பிய போது பாதிக்கப்பட்டவர்களிடம் சிக்கியுள்ளார். பெண் மோசடியை அரங்கேற்றியது எப்படி? கோவை பன்னிமடை பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான மதுமிதா. இவர் தன்னுடன் படித்தவர்கள் மற்றும் தனக்கு அறிமுகமானவர்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் ட்ரேடிங் பிசினஸ் குறித்து கூறியுள்ளார். தான் புதிதாக தொழில் துவங்கியுள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் மாதந்தோறும் முதலீட்டிற்கான லாபத்தொகையை தருவதாகவும் ஆசை காட்டியுள்ளார். அவரது பேச்சை நம்பிய பலரும் லட்சக்கணக்கில் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். ஒவ்வொருவருக்கும் முதல் மாதம் மட்டும் லாபத்தொகை என்ற பெயரில் சிறிதளவு பணத்தை கொடுத்துள்ளார் மதுமிதா. பின்னர் முதலீடு செய்த நிறுவனத்தில் தான் இழப்பை சந்தித்ததாக கூறி பணம் செலுத்தியவர்களிடம் கதையளந்துள்ளார். முதலீட்டாளர்களின் பணத்தை விரைவில் தந்துவிடுவதாக தொடர்ந்து கூறி வந்த அவர் கோவையில் இருந்து திடீரென ஒரு நாள் தலைமறைவாகிவிட்டார். கடந்த 1.5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த மதுமிதாவை பாதிக்கப்பட்டவர்கள் பல்வேறு இடங்களிலும் தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் துபாயில் இருப்பது தெரிய வந்துள்ளது. அது குறித்து விசாரித்த போது அவர் இதேபோன்று துபாயிலும் மோசடியில் ஈடுபட்டதால் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் புகாரளிக்க இருப்பது தெரிய வந்தது. இதனால் துபாயில் இருந்து தப்பி விமானம் மூலம் கேரளாவிற்கு வந்துள்ளார். அவர் கேரளாவிற்கு தப்பிச் செல்லும் தகவல் தெரிந்த சிலர் மதுமிதாவால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு துபாயில் இருந்து தகவல் கொடுத்துள்ளனர். அந்த தகவலின் அடிப்படையில் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரை பாதிக்கப்பட்டவர்கள் விமான நிலையத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு விமான நிலையத்தில் வந்திறங்கிய மதுமிதாவிடம் உதவுவது போல் நடித்து அவரை காரில் ஏற்றிக்கொண்டு கோவைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். கோவை வந்ததும் அவரால் பாதிக்கப்பட்ட சுமார் 20 பேர் அவரை சுற்றி வளைத்துள்ளனர். தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இரவு பாதிக்கப்பட்ட சுமார் 20 பேர் மதுமிதாவை கோவை பந்தயசாலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் காவல் நிலையத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள இயலாது என்றும் மாநகர குற்றப்பிரிவில் புகார் அளிக்குமாறும் கூறியுள்ளனர். விடிய விடிய அப்பெண்ணுடன் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலைய வளாகத்திலேயே இருந்துள்ளனர். இதனிடையே காரில் இருந்து அதிகாலையில் திடீரென மதுமிதா தப்பி ஓட முயன்றுள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் சாலையில் இறங்கி மீண்டும் அவரை விரட்டி பிடித்தனர். பின்னர் விடிந்ததும் அப்பெண்ணை மாநகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மதுமிதாவிடம் போலீசார் விசாரித்த போது வென்சுரா என்ற ஆன்லைன் தளத்தில் தான் முதலீடு செய்து தொழில் துவங்கியதாகவும் சுமார் 20 பேரிடம் 2 கோடி ரூபாய் வரை பணம் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். தொழிலில் இழப்பு ஏற்பட்டதால் துபாய் சென்றதாகவும் பொதுமக்களிடம் வசூலித்த பணத்தை துபாயில் முதலீடு செய்து முழுமையாக பணத்தை இழந்துவிட்டதாகவும் அதனால் தற்போது திரும்பி வந்துவிட்டதாகவும் மதுமிதா கூறியுள்ளார். தற்போதைய சூழலில் தன்னால் பணத்தை திருப்பித் தர இயலாது என்றும் கால அவகாசம் கேட்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். நான் வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து 17 கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து நான் பணம் வாங்கியிருந்தேன். 2 கோடி பக்கத்தில் வாங்கியிருந்தேன். வாங்கி நான் துபாயில் எடுத்துகிட்டு போனேன். அந்த பணம் ட்ரேடிங் போட்டு அந்த பணம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நான் இது ரிட்டர்ன் வந்து நான் அக்செப்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து நான் வாக்குமூலம் கொடுத்ததுக்காக நான் அக்செப்ட் பண்ணேன். லாஸ் ஆச்சு. ரிட்டர்ன் இப்போ கொடுக்க முடியாது. என்கிட்ட இப்போ கேஷ் இல்லை சுத்தமாக. நான் ஜாப் போய் தான் இனிமேல் தான் நான் கொடுக்க முடியும். மோசடியில் ஈடுபட்ட மதுமிதாவை தாங்களாகவே பிடித்து பந்தயசாலை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கச் சென்றும் காவல்துறையினர் விடிய விடிய தங்களை அலைக்கழித்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷன் எடுக்கலங்க சார். ஆக்ஷன் எடுக்கல மீன்ஸ் அவங்க ட்ரை பண்ணாங்க, வீட்டுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க, ஆள் இல்ல, அப்ஸ்கண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால அவங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. ஸோ இப்போ நாங்கள் ஆளையே பிடிச்சிட்டு வந்து கொடுத்து நாங்கள் வந்து ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம், வாங்க மாட்டேன்றாங்க. இவங்க கிட்ட தான் எல்லா பணமும் கொடுத்துருக்கு, அக்கௌண்ட் வழியா தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். யாரும் ஆமா எல்லாத்துக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஆமா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஃபேமிலியா தான் பண்றாங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா
இவங்க 3 பேரும் இதுல இன்வால்வ் ஆகி தான் எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கினதே 3 பேர் சேர்ந்து தான். இதுல வந்து இந்த பொண்ணோட அப்பாவோட அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ராப்பர்ட்டி வச்சுதான் அப்பாவுக்கு ஒரு ஷேர் இருக்கு. அதுல ஒருவேளை லாஸ் ஆனாலும் அந்த ஷேர்ல இருந்து நாங்க வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து எங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வாங்கினாங்க. அந்த டாக்குமெண்ட்டும் எங்ககிட்ட இருக்குங்க, எல்லா எவிடன்ஸும் இருக்குங்க. மோசடியில் ஈடுபட்ட மதுமிதாவிடம் கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.